சவுண்டு கேட்குதா? கடல் மட்டத்திலேருந்து ஏறத்தாழ 6000 அடி உயரத்தில் அகில உலகத்துக்கும் அண்ட பெருவெளிக்கும் அரசனான ஈசனுக்கு நடக்கிற பூஜையை ஒரு அழகான மலைப்பயணம் பண்ணி போய் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக பயணிச்சு வாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் முதல் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பாருங்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னும் பல வீடியோக்கள் இருக்குது. சரி வாங்க, இப்போ இந்த 2024 வெள்ளையங்கிரி பயணத்தை தொடங்குவோம். மார்ச் 18 ராத்திரி ஒரு 2 மணிக்கு மதுரையிலேருந்து ஒரு டீமாக வெள்ளையங்கிரி கிளம்புனோம். எப்போவும் ட்ரெயினில் பஸ்ஸில் அப்படி தான் போவோம். இந்த தடவை டீம் பெருசு அப்படின்றனால நாங்களே ஏரியாவிலேருந்து ஒரு மினி பஸ்ஸை பிடிச்சிட்டோம். எல்லோரும் கிளம்பிட்டு ராத்திரி ஒரு 2 மணிக்கு வண்டியை மதுரையிலேருந்து கிளப்பினோம். காலையில் விடியும் போது கோயம்புத்தூர் வந்துருச்சு. அங்கே சிங்கானூர் பக்கத்தில் ட்ரிபிள்எஸ் சாந்தி அப்படின்னு ஒரு சோசியல் சர்வீஸ் அமைப்பு மாதிரியா ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ட்ரஸ்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால் அங்கே போய் ஸ்நாக்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் அங்கே போனோம். அங்கே போனால் ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு 3 பையை நல்லா நிரப்பிட்டு வந்துட்டோம். அது ஓரளவுக்கு ஒருத்து மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது பிளாஸ்டிக்லாம் எது இருந்தாலும் நம்ம கொண்டு போக விட மாட்டாங்க. நாங்கள் வாங்கி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் கவர் தான் இருந்துச்சு. அதனால் போகிற வழியில் நாங்களே ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி பிளாஸ்டிக் கவர் உடச்சிட்டு நார்மலாக மளிகை கடையில் பார்சல் கட்டுற மாதிரி நாங்களே அதை பார்சல்லாம் கட்டிட்டோம். ஏன்னா அங்கே போய் மலை ஏறும்போது அதை உடச்சி பார்சல் கட்டிக்கிட்டு இருக்கும்போது லேட் ஆகிடுது, நம்ம டீம் செதறிடுது, ஒவ்வொருத்தவங்க அந்த இதில் பிரிஞ்சிடுறாங்க. அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்களே எல்லாத்தையும் பார்சல் கட்டி கொண்டு போயிட்டோம். நேராக மலையடி வாரத்தை வந்து சேர்ந்தாச்சு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடியார் எங்கே நிற்கிறேன் தெரியுதா? வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் தான் நிற்கிறேன். இன்றைக்கி மார்ச் 18 இங்கே கிளம்ப காலையில் மணி 11:30 ஆயிடுச்சு. இப்போ என்ன வெயில் தான், வெயிலை தாண்டி அப்படியே மலை மட்டும் ஏறணும். பார்ப்போம் எப்படி எவ்வளோ சீக்கிரத்தை ஏற முடியுது. நான் இருட்டுறதுக்குலாம் மேலே போயிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அப்படியே ஏற ஆரம்பிப்போம். ஐயா வெள்ளையங்கிரி ஐயாவை வந்து நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. அப்படியே கிளம்புவோம். ஏன் பாருங்க கூட்டம், அங்கே எதுக்கு இந்த இவ்வளோ கூட்டம் நிற்கிது தெரியுதா? இந்த நிற்கிறாங்களா இவ்வளோ பேர் கூட்டம். ஏன் இவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னா மலைக்கு போயிட்டு வர எல்லா பேருக்கும் நீர் மோரன்னா நான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் இந்த ஒரு வாட்டுக்கு நிறையா பிடிச்சிட்டேன். மோரோட இப்போ மேலே ஏற போகிறேன். வாங்க போவோம், தெம்பா ஏறிக்கிட்டே இருப்போம். சிரிக்கிறாங்க நான் பேசுகிறத பார்த்து. இவ்வளோ பேசி சித்திக்கிட்டு இருக்கேன் நான் வேறு. சரி வாங்க போவோம். இங்கே நம்ம அங்கே வெள்ளையங்கிரி ஆண்டவர் அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குல்ல, கோயிலுக்கு நேரம் இப்போ பின்னாடி தான் இருக்கேன். பின்னாடி வந்து அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க கூட்டம் தெரியுதா? அங்கே ஃபுல்லாக அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கூட வந்தவங்க எல்லாம் சாப்பாடை வாங்கி அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டா தான் மலை ஏற முடியும், இல்லாட்டி கிறங்கி கீழே விழுந்துருவோம். அப்படியே மேலே ஏற வண்டி தான். சாப்பிட்டு மேலே ஏற வரையில் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன அப்டேட்டு, இன்றைக்கி 2024 இன்றைக்கி வெள்ளையங்கிரி அப்டேட் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு வரமாக சொல்கிறேன். போய்கிட்டே இருப்போம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலே கூட்டம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கீழே பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. எவ்வளோ கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கூட்டம் எல்லாமே வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏறிட்டு இன்றைக்கி காலையில் வெள்ளம் இறங்கினவங்களா இருப்பாங்க. இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்து அப்படி கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே மெயினான நாள். அதனால் பெருசாக மேலே கூட்டம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இறங்குற டீம் தான் இருக்கும். அதுக்கு மேலே வேறு யாரும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். நம்ம கூட வந்தவங்க முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஏதாவது வேறு பிடிக்கணும். சரி வாங்க போவோம். சாமியை கும்பிட்டு இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. 2 சைடும் பார்த்தீங்கன்னா மூங்கி எவ்வளோ மூங்கி கிடக்கு பாருங்க. மலை மாதிரி மூஞ்சி கிடக்கு. இவ்வளோ லட்சம் பேர் இங்கே வந்து போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ மூங்கி கிடக்கு பார்த்தீங்களா? ஷார்ப்பாக மணி 12 போகுது. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. நம்ம கீழே படிக்கட்டுலேருந்து மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. வெயில் வெயில் நல்லா உச்சி வெயில் ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல உள்ளே இருக்கிறது தான் சித்தர் குகை. நிறையா பேர் இதை பெருசாக கவனித்து பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே ஏறணுன்னு நேராக போயிடுவாங்க. ஆனால் இது ஒரு சூப்பர் இடம்.
இப்போ வெயிலாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான டைமிங்கில் இங்கே உட்காந்தோம்னா ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம நிற்கிற இடம் தெரியுதா? இங்கே வெள்ளையங்கிரி வந்தவங்க எல்லா பேருமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். நம்ம மலையோட ஒரு பாதி தூரம் ஏறினோம்னா அது ஒரு உட்கார ஒரு பாலமானிக்கு இருக்கும். அங்கே தான் நிற்கிறோம். இப்போ நம்ம ஏறி வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. காஸ்டியூமை மாற்றணும். அப்படியே வெயிலுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ காஸ்டியூமை மாற்றிட்டு நம்ம பழைய காஸ்டியூமில் அப்படியே இறங்குவோம். பாருங்க, தெரியுதா? அந்த முதல் மலையில் வந்து இப்போ பாதி தூரம் ஏற ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு போயிடுவோம் நினைக்கிறேன். நம்ம கூட வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. வெயிலில் அந்த பேக்கை தூக்கிட்டு ஒரு பொட்டு கூட ஏற முடியல. சரியான டயர்ட் ஆகிட்டேன். பேசிக்கிட்டே ஏறது வேறு இன்னும் மூச்சு வாங்குது. இந்த மணிலாம் எப்பப்போ நமக்கு டயர்ட் ஆகுதோ அப்போ நமக்கு நம்பிக்கை கொடுக்குறக்காக இந்த மணி யாரோ ஒருத்தவங்க போய்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ வெயிட்டோட போய்கிட்டு இருக்காரு பாருங்க அவர். வெயில் எப்படி ஒரு மொட்டை வெயிலாக இருக்குது பார்த்தா தெரியுதா? ஆனால் பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. கூட்டம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்றனால நேற்று மேலே ஏறி இன்றைக்கி கொஞ்சம் அந்த இறங்குற கூட்டம் தான். பெருசாக ஏறுற கூட்டம் இல்லை. 2 கூட்டம் இருந்தால் ஏறுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கூட வந்தவங்க பூரா அங்கே தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? அங்கே ஒருத்தர் பச்சைவாளியோடு வந்துக்கிட்டு இருக்கார்ல, அவங்கெல்லாம் நம்ம கூட வந்தவங்க தான். அவங்க பூரா மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்கன்றனால ஈஸியாக சம்மந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் நம்ம கூட வந்துக்கிட்டு எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம போய் முன்னாடி விரட்டி பிடிச்சிருவோம். மேலே போய்ட்டோம்னா நிறையா ஃபுட்டேஜ் இருக்கும். இங்கே வந்து ஆள் கூட்டம் கசகசன்னு இருக்குது, அதனால் ஒன்றும் ஃப்ரீயாக எடுக்க முடியல. மேலே போய்ட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும். போய்கிட்டே இருப்போம். மணி கரெக்டாக 1:10, 12 மணிக்கு சரியாக 12 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மணி 1:10 ஆகுது. 1 மணி நேரத்தில் வெள்ளை விநாயகர் வந்துட்டோம். அதுவும் நடுவில் ஒரு சில இடத்துல வெயிலெலாம் உட்காந்துட்டோம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்துருக்கலாம். வெயில் இல்லாட்டி 1/2 மணி நேரம் தான் டைம். வெயில் வந்து என்னால் ஒரு பொட்டு நடக்க முடியல. அப்படியே சும்மா தவந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க, வெள்ளை விநாயகர் நருக்கு கோயில். உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். இருக்குல்ல, இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் வெள்ளை விநாயகர் கோயில். வெள்ளை விநாயகர் கோயில் வந்துருச்சா மலை ஏறிட்டோம் அப்படின்றது கணக்கு. இருக்குல்ல, இதுதான் வெள்ளை விநாயகர் கோயில். தெரியுதா? இந்த வெள்ளை விநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டாலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்காக ஜூஸு, லெமனு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு அவங்க பாட்டு ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் 1ஆவது மலையை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம போகிறது ஈஸி தான். நம்ம தான் ஏகப்பட்ட மலையில் ஏறி இருக்கோம்ல. 1ஆவது மலை தாண்டிட்டோம்னே வெள்ளை விநாயகர் வந்துருச்சுன்னா ஒரு மலை ஏறிட்டோம் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ 2ஆவது மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து வழுக்குப்பாறை. நமக்கு முன்னாடி எல்லா பேரும் அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க. எல்லா பேரும் ஆய் சொல்லுவாங்க. பயணம் எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. இந்த விட வந்து சாதாரண மனிதர்கள்னால ஏற முடியாது. உடல் வலிமையும் மன வலிமையும் இருந்தாதான் இந்த மலை ஏற முடியும். வாங்க, கண்டிப்பாக ஏறுங்க. இந்த 2024 மிஸ் பண்ணவங்க 2025க்கு வாங்க. என்ஜாய். வெள்ளையங்கிரி இவருதான் மிராக்கல் மணி. பையில வச்சிருக்கேன் பாரு. இவர் நீங்கள் இந்த எத்தனை வருஷம் இந்த மலைக்கு வரீங்க? நான் 3 வருஷமா வரேன் சாமி. 3 வருஷமா எதில் வரீங்க? ஆமாம் சாமி, நடைபயணமாக தான் சாமி வரேன். இங்கே பாருங்க, நம்ம வந்து இப்போ வழுக்குப்பாறை வரப்போகுது. வழுக்குப்பாறை நோக்கி ஏற போகிறோம். நம்ம போகிற வழியில் இருக்க மரங்களை பாருங்கள். காட்டுக்குள்ள வந்தாலே மரங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அதிசயம். இந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம ஊருக்குள்ளே பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அவ்வளோதான். தண்ணி இல்லாமல் சரியான வெயிலில் தவிச்சு போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் முட்டாயோடு வந்து கொடுத்துறாப்புல. மழை ஏறினா என்ன வேணுமோ கிடைக்கும், உயிர் தப்பிச்சுக்கலாம். அந்த வழுக்குப்பாறையும் வந்துருச்சு. மொட்டை வெயில். வழுக்குப்பாறையோட மொட்டை வெயில் எரிக்கிட்டு இருக்கேன். இடம் தெரியுதா? அப்படியே அனலாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு பூமி. சரியான ஹீட்டு. சரி வாங்க போவோம். இப்போ எங்கே இருக்கேன்னா மணி இப்போ வந்து மணி 2:30 ஆயிடுச்சு. கரெக்டாக 2ஆவது மலை கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. வழுக்குப்பாறை தாண்டிட்டோம். அது வழுக்குப்பாறை தாண்டிட்டோம்னு எப்படி ஒரு கணக்குனா, அது தாண்டினோடனே ஒரு சின்ன சொனா இருக்கும்.
சொன்னா எப்படின்னா உள்ளே காட்டுக்குள்ளே தண்ணி விடும்ல, அதுலேருந்து ஒரு சின்ன பைப் ஓஸ்மானிக்கு லைன் எடுத்து இந்த இடத்துல விட்டுருப்பாங்க. அங்கே காட்டுக்குள்ளே ஒரு தண்ணி வந்து அந்த பைப் லைன் வழியாக இங்கே வந்து சேரும். நான் இப்போ தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து சேர்றேன். நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க. என்னண்ணா இங்கே வந்த பையனா எப்படின்னு இருக்குது? சூப்பர். இங்கே வந்து 4 மலை வந்து இப்போ தண்ணி இல்லைன்னாங்க. ஆனால் 2வது மலையிலே எங்களுக்கு தண்ணி கிடச்சிருக்கு. அது வந்து எங்கள் அப்பனோட அருள் பிரசாதம் தான். அடுத்து இப்போ நாங்கள் 4வது மலை வந்து இன்னும் தண்ணியை சிக்கனமாக படுத்திட்டு தான் போகணும். அது இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா எப்படி தண்ணியை செலவழிப்போமோ அது மாதிரி இல்லாமல் எங்களுக்கு இது ஒரு புது இதாக இருக்குது. ஏன் பாருங்க, மணி கரெக்டாக 3:40 ஆகுது. கிட்டத்தட்ட நம்ம 2 மலை முடிச்சு 3வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பாம்பாட்டி சுனை வந்துருச்சு அப்படின்னா 3வது மலை தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். 3வது மலை முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து ஃபுல்லாக ஈஸி, ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக திறந்த வழி, கிளைமேட்டு எல்லாம் வேறு மணிக்கு இருக்கும். அவங்க உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். வாங்க, பாம்பாட்டி சித்தர் கோயிக்கிட்ட வந்துட்டோம். இந்த இருக்குல்ல, இதான் பாம்பாட்டி சித்தரோட குகை. பாம்பாட்டி சித்தர் யாருன்னா 18 சித்தரில் அவர் ஒரு முக்கியமான சித்தர். அவர் பல மலைகளில் சுற்றி அலைஞ்சிருக்காரு. அதில் இது ஒரு மலை. இருக்குல்ல, நம்ம கூட வந்த டீம் எல்லாருமே நம்ம ஐயா பாம்பாட்டி சித்தர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாம்பாட்டி சித்தர் வந்து சொன்ன அவர் வந்து 18 சித்தரில் அவர் ஒரு முக்கியமான சித்தர். சித்தர்கள் 18 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். அதில் வந்து இவர் இங்கே தவம் பண்ண குகை இங்கே இருக்குது. பாம்பாட்டி சித்தர் பார்த்தீங்களா, அதை தாண்டி இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஏறுறது வந்து இவ்வளோ தூரம் ஏறின ஏற்றத்தோட கொஞ்சம் சுலபம் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளித்து போய்க்கிடலாம். வெயில் தான் ரொம்ப கரங்கடிக்குது. ஏன் கிட்டத்தட்ட 3வது மலை முடிஞ்சிருச்சு. எப்படி சொல்கிறேன்னா, 3வது மலை முடிகிற இடத்துல ஒரு சுனம் இருக்கும். யாரு பாருங்க, முன்னாடி இந்த போர்டெல்லாம் கிடையாது, இந்த போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு சொன்ன தண்ணி இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. பாருங்க, வெளியே வெட்ட வழி தெரியுதா? இந்த ஒரு ஏற்ற ஏறினோம்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பூரா சீனரியே வேறு மணிக்கு இருக்கும். நல்லா புல்வெளிகள் நிறைஞ்ச ஓப்பன் பிளேஸ் தான். ஆனால் இப்போ தான் வெயிலுக்கு புல்லு பூரா காஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, கடைசியாக முடிஞ்சிச்சு. இந்த ரொம்ப அடைச்சலான கஷ்டமான பாதையெல்லாம் முடிஞ்சு இப்போ 4வது மலையோட தொடக்கத்துக்கு வந்துட்டோம். நம்ம டீம் எல்லாருமே முன்னாடியே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து 3வது மலை முடிவில் இருக்கோன்றாங்க. இது வந்து அடுத்த 4வது மலைக்கு கொஞ்சம் டபுள் அடிக்கிறாரு. 4வது மலைக்கு எனர்ஜிக்காண்டி சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சூப்பராக இருக்குது. இந்த அண்ணே, இந்த நம்மளும் சப்பாத்தி வாங்கி சாப்பிடுவோம் வாங்க. நீங்களும் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடியோவை பாருங்கள். ஏன் பாருங்கள், சப்பாத்தி உள்ளே வந்து க்ரீமோடு இருக்குது. ஏன்னா அது இது இருக்கும்ல, சவர்மா பிளேட் சவர்மா அப்படியே அந்த அந்த ஸ்டைலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் சாப்பிடுவோம். 40 சப்பாத்தி போட்டுட்டு வந்தோம். இப்போ நம்ம நடந்து போகிற இடத்தோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்களா, நம்ம முழுசாக ஒரு ஓப்பன் பிளேஸுக்கு வந்துட்டோம். தெரியுதுல, மேலே வந்து அந்த மரங்களே கிடையாது. ஒரு வெட்ட வழியான ஓப்பன் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பாதைகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏற்றம்தான், கீழே வந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது. பாதைகளை நீங்களே பாருங்கள், தெரியுதா? நம்ம அந்த கஷ்டமான பாதையெல்லாம் தாண்டி இப்போ ஃப்ளாட்டான இடத்துக்கு வந்துட்டோம். அப்படியே மலையே தங்க கலரில் ஜொலிக்குது. மேற்கு பக்கம் வந்து சூரியன் கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்க, சூரியன் நமக்கு நேரம் எதிர்த்து செய்கிறதுக்காக எல்லாமே கருப்பாக தெரியுது. அங்கெல்லாம் பாருங்கள், ஆள் எப்படி இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு. வாங்க போவோம். இங்கே பாருங்க, தெரியுதா? மணி 5:45 ஆக போகுது. கரெக்டாக 5:42. நான் வந்து எப்படியா சன்செட்டை வீடியோ எடுத்துறோம் அப்படின்றக்காக விரட்டி போய்கிட்டு இருக்கேன். நடுவில் எதுவுமே எடுக்கலை. எப்படியா எடுத்துறோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சரியான
டயர்டு ஒன்றும் முடியலை. இந்த பீமன் கழிவு உருண்டை வரப்போகுது. வந்துருச்சுன்னா அங்கே ஒரு தரமான ஸ்பாட்டில் உட்காந்து சன்செட் எடுத்துடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் ஒரு பெரிய கல் தெரியுதா, அந்த கல் தான் பீமன் கழிவு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ மகாபாரத காலத்தில் அந்த பாண்டவர்கள்லாம் இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. இந்த இடத்துக்கு போய் தான் பீமன் கழிவு உருண்டை. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போய்ட்டு அப்படியே சன்செட் எடுத்துடலாம். வாங்க போவோம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த காட்சி தெரியுதா? இங்கே தூரமாக பாருங்கள், ஐயாவுடைய முதல் காட்சி. போன வருஷம் பார்த்தது, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறோம். வாங்க கிட்டக்க போயிடுவோம். தெரியுதா அங்கே தூரமா? அப்படியே கரெக்டாக போ. சத்தம் படாமல் அமைதியாக ஹெட்ஃபோன் போட்டு இந்த சவுண்டை கேளுங்க. கேட்குதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, மணி 8 மணி ஆக போகுது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. நாங்கள் பாருங்க என்ன இப்படியே தான் போய்க்கிறோம். மழை வச்சு அங்கே தாவில் இருக்குது. என்ன போகணும்னா ஆறாவது மலையிலேருந்து மேலே போனால் குளிர் ஓவர் அடிக்கும் அப்படின்றனால சரி எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே கீழே இருந்துட்டாங்க. நான் வந்து எப்போயுமே இங்கே வந்தால் வெள்ளையங்கிரி மலை அந்த 7வது உச்சியில் தங்குவோம். இது வரைக்கும் எத்தனையோ தடவை வந்திருக்கோம். எப்போ தான் அந்த 7வது மலையை தங்கிட்டு அப்புறம் தான் கீழே இறங்கணும். காலையில் அந்த சூரிய உதயத்தை பார்த்தா தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நேற்று சாயந்தரம் வந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டோம். இன்றைக்கி காலையில் வந்து நம்ம சூரிய உதயத்தையும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ராத்திரி ஒரு 9 மணிக்கு நான் மட்டும் தனியாக மேலே மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன். மலை ஏறி மேலே போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு நல்ல சூப்பர் ஸ்பாட்டில் செட்டில் ஆகி படுத்தாச்சு. இன்னும் ஒரு 4 நாளில் பௌர்ணமி வருது அப்படின்றனால நேற்று நிலா வந்து கிட்டத்தட்ட ஒரு அரைவாசியை தாண்டி வளர்ந்துருச்சு. இன்னொரு 2-3 நாளில் முக்கால்வாசி நிலா வளர்ந்துடும். நல்ல சரியான வெளிச்சம், ஒரு பயங்கரமான வெளிச்சம். அங்கேயே பேசாமல் ஒரு குளிர் வந்து கம்மியான குளிர் தான். ஏன்னா தாங்கிக்கவே முடியாத குளிர் அப்படின்னு இல்லை, தாங்கிக்கிற அளவுக்கு தான் குளிர் இருந்துச்சு. பேசாமல் படுத்து தூங்கியாச்சு. நம்ம 7வது மலை உச்சியிலேருந்து பார்த்தோம்னா காலையில் அந்த ஒரு 6-6:30 மணியை போல் அந்த பக்கம் கிழக்கு திசை அடிவானத்துலேருந்து வங்காள விரிகுடா கடல் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அங்கிட்டிருந்து அப்படியே சூரியன், அந்த கடல்லாம் நமக்கு தெரியாது, அதுக்கு அங்கிட்டிருந்து ஒரு எதுக்குள்ளேயே வந்து வெளியே வருது அப்படின்னு சூப்பராக தெரியும். அவ்வளோ அழகாக சூரியன் அப்படியே உள்ளேருந்து வெளியே வந்துச்சு. வெளியே வந்து அவரோட கதிர் வந்து நேரடியாக வெள்ளையங்கிரி ஐயா மேலே போய் அப்படியே விழுகும். பயங்கரமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. காலையில் ஆதவன் வந்து ஆண்டவனை வழிபட்டு போனதுக்கப்புறம் அடியேனும் போய் சாமியை கும்பிட்டு வருவோம் அப்படின்றக்காக அப்படியே கிளம்பி சாமி கும்பிட போனேன். இப்போ நான் சாமி கும்பிட போய்கிட்டு இருக்கல, இந்த இடம் வந்து எனக்கு ஒன்றும் புது இடம் கிடையாது. பல முறை இங்கே வந்திருக்கேன். முதல் 2017 சித்ரா பௌர்ணமிக்கு இங்கே வந்தேன். இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி கிடச்சிச்சு. எப்படின்னா நான் மத்தியானம் 12 மணி பூஜையை பார்க்குற மாதிரி இங்கே வந்தேன். பூஜை நடக்கும்னா எனக்கு தெரியாது. நைட் ஏற ஆரம்பிச்சு பாதி மலைக்கு மேலே ஏற முடியாமல் பாதியிலே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு ஏற ஆரம்பிச்சு நான் மலை உச்சிக்கு வரும்போது ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. அங்கே வந்தோடனே இப்போ பூஜை நடக்கும், பூஜையை பார்த்துட்டு போவோம் சிவா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நின்று பூஜையை பார்க்குறாங்க. 12 மணி வரை நின்று வெயிட் பண்ணோம். நான் சொல்கிறது வந்து 2017 சித்ரா பௌர்ணமி. அங்கே வந்து என்னையும் சேர்த்து மொத்தமாகவே ஒரு 20 பேர் தான் இருந்திருப்பாங்க, யாருமே கிடையாது. அந்த பூஜை வந்து நீங்கள் இது வரைக்கும் எங்கள் நம்ம ஊரில் வந்து எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்போம், எல்லா கோயில்லையும் பூஜை நடக்கும். நான் வந்து இதில் இப்போ நான் சொல்கிறத வந்து சதுரகிரி கணக்கில் சேர்க்காதீங்க. சதுரகிரியும் ஒரு வேறுபட்ட முறையில் தான் பூஜை நடக்கும். பொதுவாக நம்ம ஊரில் இருக்க கோயிலை மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஊரில் இருக்க எல்லா கோயிலையும் வந்து அங்கே நடக்கிற பூஜை எல்லாமே அது வேறு மணிக்கு இருக்கும். இங்கே வந்து அவங்க சாமி கும்பிட்ற விதமே ஒரு வேறு மணி இருக்கும். ஒரு அந்த தீபாரணம் காட்டுற தட்டில் இருந்து எல்லாமே வேறு மணிக்கு இருக்கும். அவருடைய அலங்காரம் எல்லாமே வேறு மணிக்கு இருக்கும். பூஜை பண்ணும்போது அவங்க படிக்கிற மந்திரங்கள் எல்லாமே நிறையா மந்திரம், ஒரு சிலதுக்கு அர்த்தம் தெரியாட்டி கூட அந்த மந்திரங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்ச மந்திரங்களாக இருக்கும். அது என்ன சொல்லப்போனால் மந்திரங்கள் கிடையாது, பாடல்கள், பழைய தமிழ் சைவ பாடல்கள் அதுதான் பாடுவாங்க. அதில் சிலதுக்கு நீங்கள் ஒரு தமிழ் தெரிஞ்சாலே பல வரிகளுக்கு அர்த்தம் புரியும். கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தா இன்னும் பல வரிகளுக்கு இன்னும் நிறைய அர்த்தம் புரியும். அப்படி ஒரு வித்தியாசமான ஒன்று நான் பார்க்குறேன். பார்த்துட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சதுரகிரி போயிருக்கேன். சதுரகிரியில் அந்த பூஜை வேறு மணிக்கு இருக்கும். நான் பார்க்காத ஒன்றை பார்த்தோன்னே எனக்கு ஒரு என் கூட இருளுன்ற வந்திருந்தேன். இருள் இது பாடுற அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு ரொம்ப திருப்தியான ஒரு நினைவோடு தான் போனோம். அன்றைக்கி 6 அடி உச்சியில் வந்து மத்தியானம் 12 மணிக்கு சரியான குளிரில் தான் அந்த பூஜையை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இறங்கி போனோம்.
ஒரு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இறங்கி போகிறோம். அதே இடத்துல இன்றைக்கி நான் நிற்கிறேன். இன்றைக்கி வந்து நிறையா பேர் வராங்க. இப்போ இந்த ஒரு உயரமான இடத்துலேருந்து இப்படி இறங்கி தான் அவர் ஐயாவை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இப்படி இறங்கும் போதே எல்லாருமே கையில் செல்லை எடுத்துடுறாங்க. கையெடுத்து கும்புறவங்களோட கையில் செல் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அவங்க வந்து நேராக வர செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்றாங்களா இல்லையா அப்படின்றதே தெரில. ஏன்னா இந்த தடவை நான் காலையில் வெள்ளனே அந்த பூஜையை பார்க்குறதுக்காக போய் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டேன். நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, பொறுமையாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் ஒரு அனுபவம். இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தப்போ நான் பார்த்ததான் கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 பேர் ஒரு டீமாக வராங்க, 5 பேர் டீம் வராங்கன்னா ஒரு 2 பேர் ஒரு நல்ல ஃபோட்டோ கிடச்சிடுது, ஒரு 2 பேருக்கு ஃபோட்டோ அமைய மாட்டேங்குது. அவங்க அங்கே நின்றுட்டு எனக்கு சரியாக வரல, நீ கரெக்டாக எடு. அங்கேருந்து அந்த கரெக்டான ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான் முயற்சி பண்ணுறாங்க. அது பக்கத்தில் இன்னொரு ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. உடனே உள்ளேருந்து யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கிளம்புங்க சத்தம் போட்டு அவங்க அனுப்பி விட்றாங்க. அவங்க முழுசாகவே சாமியை கும்பிட மாட்டுறாங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கீழேருந்து மேலே ஏறி வந்து அங்கே சாமியை பார்த்துட்டு ஒரு திருப்தி இல்லாமல் அந்த இடத்த விட்டு கீழே இறங்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க விரும்பின ஒரு ஃபோட்டோ அந்த இடத்துல கிடைக்கல, இல்லை அவங்க விரும்பின ஒரு வீடியோ அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னு. அந்த 2017 சித்ரா பௌர்ணமிக்கு நான் இங்கே இருக்கும்போது இந்த மலையில் வந்து ஒரு கூட்டம் கிடையாது. இன்றைக்கி இந்த இடம் வந்து பயங்கர பிரபலமாகி இங்கே வந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்கு இங்கே வந்தீங்கன்னா ஒரு பல லட்சம், குறைஞ்சது ஒரு 50,000 பேர் தான் இங்கே இருப்பாங்க. மொத்தமாக வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஏறி இறங்குறாங்க. இவ்வளோ பேர் இங்கே வந்து போகிறனால அவங்க வந்து இந்த காடுகளை வந்து அது சொல்கிறது சரியானு தெரில. அந்த காடுகள் வந்து குப்பையாக தான் ஆகுது. ஏன்னா அவங்க வரவங்க பூரா எப்படி வராங்கன்னா, நிறையா பேர் வந்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் வராங்க. அதை பார்த்து அந்த மணியை வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வரக்கூடாது. நம்ம ஏன் வரணும் அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நான் பார்த்த ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் பார்க்குற ஒன்றை நாங்கள் பார்க்க முடியாது. மலைகள் வந்து அதே மலைகள் தான்னாலும் அன்றாட புது நாள் புது நிகழ்ச்சி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்தை பார்க்க கிடைக்கும். நீங்கள் ரீல்ஸில் பார்க்க ஒன்று ஆசைப்பட்டு அதையே நான் பார்க்கணும், அதை வீடியோ எடுக்க வரணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மலைக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் வரும்போது இந்த உங்கள் நண்பர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து மலை ஏறணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு பெரிய டீமே கூப்பிட்டு வந்துடுறீங்க. அதை முதல்ல தவிர்த்துருங்க. அதனால தான் இங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் வருது. நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் அது எல்லா நேரமும் சாத்தியப்படாது. நீங்கள் பயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் பயணித்தா உங்களுக்கு பிடிச்சவங்க அந்த பயணத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஆள் அமைவாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் இன்னும் தொடர்ந்து பயணம் பண்ணலாம். ஒருத்தவங்க நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வரனால அவங்க வந்து இங்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து சுகமாக இருக்கிற குளிர் வந்து உங்கள் கூட வந்த ஒருத்தவங்களுக்கு வந்து வேதனையாக இருக்கும். அந்த குளிர் அவங்களால தாங்க முடியாது. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு நடக்கிற பாதைகள் வந்து அவங்களுக்கு கல்லும் முள்ளுமாக இருக்கும். அதனால் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விரும்பி வாங்க. நீங்கள் வந்து மலையை ரசிக்கணும்னா மலையை ரசிங்க, இல்லை கடவுளை பார்க்கணும்னா கடவுளை ரசிங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ரசித்து வாங்க. டீம் சேர்த்து ஆள் இழுக்காதீங்க. அதனால தான் இந்த மலை வந்து இவ்வளோ குறைஞ்ச நாளில் இவ்வளோ பிரபலமாகி இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வர்றதுக்கு காரணமே அதுதான். பெரிய பெரிய வேன் பிடிச்சி கீழேலாம் பார்த்தா ஏதோ இப்போ இந்த திருப்பதி இந்த மாதிரி இடத்துக்குலாம் இப்போ டூரிஸ்ட் போவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய வேனு பஸ்லாம் வந்து இறங்குறாங்க. அவங்க அவ்வளோ பேருமே வந்து ட்ரெக்கிங் போகணும் அப்படின்லாம் அவங்க வந்து ஏதோ ஒரு ரீல்ஸு இல்லை ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அதில் கிளம்பி வராங்க. அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு நிறையா நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் மலை ஏறி வரும்போது நிறையா பேர் வழியில் புலம்புறதை பார்த்தேன். வெட்ட வழியான ஓப்பன் பிளேஸ்க்கு போயிடுவோம். சொல்லி தான் எங்களால் ஊசி பேட்டி இங்கே வர வச்சுருக்கீங்க. ஆமாம், ஏறுங்க, எல்லாமே நல்லது தான். நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது உங்களை மாதிரி வீடியோ பார்த்தா அப்படி வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்கிட்ட நிறையா பேர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டீமாக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இப்போ 5 பேர் 6 பேர் போகிறாங்கன்னா அதில் 2 பேர் தான் ஆசைப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. மீதி இருக்க 4 பேர் வந்து பின்னாடி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டா இவன் போகிறது இல்லாமல் நம்மளை கூப்பிட்டு வந்து கொண்டுக்கிட்டு இருக்கான், நான் வரலன்னு தான் சொல்லி சொன்னேன், இவன் தான் வீம்பா அப்படி கூப்பிட்டு வந்துட்டேன், என்னை இப்படி கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய மலை இந்த இயற்கை நிறைஞ்ச ஒரு இடத்துல வந்து இங்கே வர 100 பேர் வராங்கன்னா அதில் 10 பேர் தான் மன திருப்தியோடு போகிறாங்க. இப்போ வந்து மீதி ஆள் பூரா வந்து ஒரு முழு திருப்தி இல்லாமல் போகிற மாதிரி தான் நான் கண்களுக்கு பார்க்குறேன். அது ஏன்னா நீங்கள் வெறும் வீடியோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வர்றதுக்கு காரணம் தான். உங்கள் மனசுக்கு ஆசைப்பட்டு இங்கே வாங்க. இங்கே நீங்கள் பார்க்கவே முடியாத பல விஷயத்தை பார்க்கலாம், ரசிக்கவே முடியாத பல விஷயத்தை ரசிக்கலாம். அதே மாதிரி இங்கே வரும்போது முடிஞ்ச அளவுக்கு மலையை சுத்தமாக வச்சுக்கோங்க. நான் திரும்ப அதே தான், நான் முதல் 2017 வந்து ஆண்டி சுனையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடத்துல அப்படியே அந்த இடமே மணக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல வந்து தண்ணிலாம் அள்ளி குடித்தோம்னா தேனாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆண்டி சுனை வந்து நம்ம மாநகராட்சியில் இருக்க ஏதோ ஒரு கால்வாய் மணி ஆயிடுச்சு, வெறும் குப்பை கூலமாக இருக்குது. அந்த இடம் பூரா வந்து அப்படியே மூலிகை மருந்துகள்லாம் வளர இடம். அந்த இடம் பூரா அந்த வந்து இன்றைக்கி பூரா எங்கே பார்த்தாலும் வெறும் மனித மலங்கள் தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு மோசமாகிற காரணம் வந்து நீங்கள் அப்படியே படையெடுத்து வர்றது தான்.
மலைக்கு வந்து விரும்பி வாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வாங்க. லீவு நாளை கனெக்ட் பண்ணி வராதீங்க. ஒரு லீவு நாளை கனெக்ட் பண்ணி மொத்த படையும் ஒரு சனி ஞாயிறு லீவுனா சனி ஞாயிறு லீவுக்கு வந்துடணும். அப்படி ஒரு குறிப்பிட்ட நாளை கனெக்ட் பண்ணி மொத்த பேர் வரனால தான் அவ்வளோ பெரிய கூட்டம் சேருது. ஒரு ஒர்க்கிங் டேஸில் ஒரு நல்ல நாள் நீயாக ஃபிக்ஸ் பண்ணி 2 பேர் 3 பேர் அப்படி வாங்க. இந்த மலை வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு இன்பத்தை கொடுக்கும். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறையா மேட்ரு இதில் சொல்லியிருக்கலாம் வந்து எனக்கு டக்குன்னு மறந்துடுது. என் கூட அவங்க போகிற கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் என்னால் ஃப்ரீயாக பேச முடியல. அதனால் கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு வேறு எனக்கு சரியாக தெரில. நான் சொன்னதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க. வீடியோ இன்னொரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா 10 பேர் புதுசாக பார்ப்பாங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.